அண்மை காலங்களில் யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பாக தவறாக இணையதளங்களிலும் முகநூல்களிலும் செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றன. இது எமது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு பாதிக்கிற செயலாக இருக்கும். குறிப்பாக வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற சம்பவங்களை இணையதளங்களில் நேரடியாக போடும் பொழுது வைத்தியசாலைக்கு நோயாளிகள் வருவதில்லை நம்பிக்கை குறையும். இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி ஏழை நோயாளிகளே ஆகும். இது மிக முக்கியமானது. இது ஒரு திட்டமிட்ட செயலாகவே கருதப்பட வேண்டும். அடுத்ததாக நாகரிகமான மொழியில் முகநூல்களில் கருத்து பரிமாறுவது நன்று. அந்த வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற குறைபாடுகளை அப்படியே வெளிப்படையாக கூற முடியாது. நாங்கள் தினமும் வைத்தியசாலையில் ஒழுக்க நெறிகளை பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். தினமும் எத்தனை நோயாளிகள் வருகின்றார்கள், எவ்வளவு பேர் இறக்கின்றார்கள். குறிப்பாக 8 தொடக்கம் 10 பேர் தினமும் இறப்பார்கள். அவருடைய இறப்புகளுக்கான காரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மருத்துவ அடிப்படையில் ஆராய்ந்து வந்து வருகின்றோம். ஒரு நோயாளியுடைய சிகிச்சைகளையும் நாங்கள் திணைக்கள தலைவர்களாக இருந்து கொண்டு அவற்றுடைய பெறுபேறுகளையும் அவதானித்து கொண்டு தான் உள்ளோம். எனவே இதனை தவறுதலாக தனி மனிதர்கள் விழிப்புச் செய்திகளாக போடுவதை தவிர்த்தல் வேண்டும். அடுத்து தற்போது உள்ள வெப்பச்சூழலில் பெரும்பாலானவர்கள் நீரிழப்பு பாதிக்கப்படுற தன்மை காணப்படுகின்றது. அசௌகரிய நிலை ஏற்படுகின்றது. அடுத்தது போதிய அளவு நீர் இல்லாத போது ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்கின்ற இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடிய இருக்கின்றது. எனவே போதிய அளவு நீராகாரங்களை எடுத்தல் வேண்டும். குறிப்பாக 3 லிட்டரிலிருந்து 3.5 லிட்டர் நீர் வளர்ந்தவர்கள் எடுத்தல் வேண்டும். இது மிக முக்கியமானது. நீராகாரங்களையும் அருந்துதல் வேண்டும். அடுத்தது தற்போதைய வெப்பச்சூழலில் சுவாச தொற்றுகளும் அதிகம் ஏற்படலாம், தோல் நோய்களும் அதிகம் ஏற்படலாம். அடுத்தது மனத்திலும் ஒரு அழுத்தம் நிலைமை ஏற்படலாம். ஒரு தினமும் 2 தடவையாவது நீராடுவதால் இந்த வெப்பத்தில் உடலில் ஏற்படுற தாக்கத்தையும் குறைக்கலாம்.